இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மாரிகல்லு அப்படின்ற ஒரு ஃபேண்டசி கலந்த த்ரில்லர் சீரிஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த சீரிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கடம்பர்கள் அப்படின்றவங்க மாரிகல்லு அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல கடவுளுக்காக புதையில அர்ப்பணிச்சு புதைச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த புதையில தலைமுறையா மாரி அப்படின்ற ஒரு குலதெய்வம் காட்டுக்கு நடுவுல இருக்க குலதெய்வம் பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யாராவது அந்த புதையில எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சூழல்ல அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 6 பேர் கொண்ட குழு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது எதுக்காக வந்தது அப்படின்ற மாதிரியோ இதுக்கப்புறம் இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதையும் இந்த சீரீஸ் பார்த்து நாம புரிஞ்சுக்கலாமா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 4-5 பேர் காட்டுக்குள்ள பெரிய புதையல் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது வாய்ஸ் ஓவர்ல நம்மளுக்கும் இந்த மாரி அப்படின்ற தெய்வம் காட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ அங்க இருக்க புதையல, அதாவது கடம்பர்களோட புதையல யார் கைக்கும் கொடுக்காம பாதுகாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். யாராவது அந்த புதையல் எடுத்தாங்க அப்படின்னா அந்த கடவுள் அவங்கள சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது எந்த திசையில ஓடிக்கிட்டே இருந்தாலும் அவங்க அந்த கடவுள் சில முன்னாடி தான் வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாய்ஸ் ஓவர் போய்கிட்டு இருக்க அதே விஷயங்கள் இங்க நடக்க ஆரம்பிக்குது. அந்த புதையலை தூக்கிட்டு ஓடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்க ஓடினாலும் அந்த மாரி தெய்வத்தோட முன்னாடி தான் இவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியோ அந்த இடத்துல ரத்த வாந்தி எடுத்து சாகுறாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண கவுடா அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட காமிக்கிறாங்க. அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட அவர் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருப்பா இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அது கூடவே இந்த மாரிகல்லு அப்படின்ற ஏரியா சுத்தி காடுகளால நிறைஞ்ச ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் இருக்கும். இங்கதான் கடம்பர்கள் அவங்களோட கோட்டை அமைச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி புராண காலங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பயன்படுத்தின பொருட்கள் முதற்கொண்டு அவங்க யூஸ் பண்ண எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல இந்த விஷயத்தை இந்த மனுஷன் ரொம்ப நாளா சேகரிச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து எப்படியாவது ஒரு சிட்டிக்கு போகணும் அப்படின்றது இவரோட கனவு. காரணம் என்ன அப்படின்னா அவரோட மகளுக்கு கல்யாண வயசாயிடுச்சு. இதனால சிட்டி சைடா ஒரு போஸ்டிங்க போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அங்க போய் என்னோட பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளையை தேடிப்ப கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார்னு சொல்ல இது நேரம் வரைக்கும் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்க, நீ வந்து பண்ணு அந்த ஊருக்கு போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாரு, அப்புறம் டிரான்ஸ்பர் பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு போக இந்த மனுஷனுக்கு வேற வழி இல்லை. டிரான்ஸ்பர் கிடைக்கிற வரைக்கும் இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கிளம்ப அப்படியே கட் பண்ணா பர்தா அப்படின்ற ஒரு கேரக்டர் அவரோட நண்பர்களையும் நமக்கு காமிக்கிறாங்க. பேட்ரா அப்படின்ற ஒரு வேஷம் கட்டி ஆடுறது அந்த ஊர்ல ஒரு பாரம்பரியமா இருக்கும். அந்த நடனத்துக்கு நிறைய மயில் ரெக்கைகள்லாம் தேவைப்படுது அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இவங்க பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது முன்னாடி மாதிரி இப்போ மயில் ரெக்கைகள் நமக்கு கிடைக்கிறது இல்ல. போலீஸ் ஆபீசர் அதாவது ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்கடான்னு சொல்ல இவங்க நம்ம ஊர் தலைவர் இருக்காரு அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் நமக்கு என்னடா கவலை அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போறாங்க. நிறைய மயில் ரெக்கைகள் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுட்டு அது கூடவே கல்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் 2 பேர் வராங்க. கன் பாயிண்ட்ல இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த வந்தீங்க, இந்த மயில் ரெக்கைகளை எல்லாத்தையும் மயில கொண்டுதானடா கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. இங்க தயா ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறார். எதுவா இருந்தாலும் எங்களோட ஊர் தலைவர் பார்த்துப்பாரு, நாங்க அவருக்கு கீழே தான் வேலை செஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி எதிர்த்து நெஞ்ச காட்டி நின்றுகிட்டே இருக்க. கட் பண்ணா இங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன்ல. சோ இந்த நபர் அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. இவங்களுக்காக இவங்களோட ஊர் தலைவர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. சோ வந்த முதல் வேலையா இந்த ஊருக்கு நீ இப்பதான் வந்திருக்க, ஊரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல தலைமுறையா சில விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அது இல்ல இவங்க ஆர்டர் நடனமும் இந்த காட்டுக்குள்ள போகாத, அங்க இருக்க எதுவும் எடுக்காது அப்படின்ற மாதிரி நீங்க இப்பதான் ரூல்ஸை போட்டீங்க இல்லையா, இது 400-500 வருஷமா கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. இதை நீங்க எப்படி தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை முறைச்சிக்கிட்டு எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மாதிரி இவங்களோட ஆளுங்களை அங்க இருந்து கூட்டு போக அப்படியே கற்பனை ஊரோட காவல் தெய்வத்தை காமிக்கிறாங்க. அங்க நிறைய சடங்குகள் எல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கு. அங்க 2 பூசாரிகள் இருப்பாங்க. ஒருத்தருக்கு கடவுள் வந்து ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது கடவுளுக்கு நிறைய விஷயங்களை வருஷம் திருவிழா அப்படின்ற பேர்ல நடத்துவாங்க. இந்த வாட்டியும் அதை பத்தி பேச எல்லாமே போய்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் ஊருக்குள்ள ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாமே வந்து கல்ல தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஊர் தலைவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேகமா தயாவே அவரோட ஆளுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு யாரை கேட்டுட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட பெர்மிஷன் வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி எதிர்த்துக்கிட்டு போக அந்த கவுடா இருக்கா இல்லையா, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறோம்பா, யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. நான் நினைச்சேன் அப்படின்னா அவங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்க முடியும்னா எதுக்காக என்ன வந்து தடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சில தகராறு ஏற்பட ஆரம்பிக்குது. இதுல வரதா இருக்கா இல்லையா, அங்க இருக்கிறவங்களால தாக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பயங்கர கடுப்புல நின்றுகிட்டே இருக்கும்போது ஊர்ல இருக்க எல்லாரும் ஓடி வராங்க. இந்த கவர்மெண்ட் ஆபீசர் பெர்மிஷனோட தான் வந்திருக்காரு, எல்லாமே கரெக்டா இருப்பா, அவங்களோட வேலையை பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் தலைவருக்கு ஆனாலும் ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. இங்க ஏதாவது ஒண்ணு காணாம போயிருச்சு, இல்லை ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அது முதல்ல என்கிட்ட தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போக இவரோட அதாவது பரதாவோட அப்பா இந்த ஊர் தலைவரோட வீட்டுல நிறைய கல்வெட்டுக்கள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதே மாதிரி என்னோட வீட்டு பின்னாடி ஒண்ணு கிடைச்சது, அதை எடுத்துட்டு போய் ஒருத்தங்கிட்ட கொடுத்தா ஒரு குவார்டர் தான் கிடைச்சதுன்னு சொல்ல இதை கவனிக்கிற அந்த மனுஷனும்
நீ அந்த கற்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வந்த அப்படின்னா உனக்கு 100 ரூபாய்க்கு மேல தரேன்னு சொல்ல அவர் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது 90sல நடந்த கதையா இருக்கும். ஸோ 100 ரூபா அப்படின்றது பெரிய விஷயம் தான். கட் பண்ண இங்க அந்த கற்கள் எல்லாத்தையும் இவர் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாரியா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நமக்கு விவரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு அந்த ஊருக்குள்ள இருக்க ஒரு புதையல் இருக்கு, கடம்பர்களோட புதையல், அதை எடுக்கணும் அப்படின்னுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி வரதாவோட ஃபேமிலி கிட்ட போகுது. அவரோட தங்கச்சிக்கு ஒரு கவர்மெண்ட் மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சி போயிடுது. ஆனா என்ன, கல்யாணம் பண்ண கொஞ்சம் செலவாகும். இதனால இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறோமோ அப்படின்ற மாதிரி வரதாக்குள்ள ஒரு பயம். இதே இவரோட ஃப்ரெண்டான தயா அப்படின்றவர்கிட்ட பேசிட்டு வரும்போது, டே என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குடா, அதை தர, அதை வச்சு நீ கல்யாணம் பண்ணி கூடான்னு சொல்ல இவர் அவருக்கு நன்றியை சொல்லிட்டு மிச்ச பணத்தை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக வேலை செய்யறாரு ஊர் தலைவர்கிட்ட. அவர்கிட்ட போக அந்த மனுஷன் மாடி மேல ஏதோ பொத்துன்னு வழுக்கி விழுந்துட்டாருன்னு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேக வேகமா மேல போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற கற்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு விஷயங்களை சேகரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட காலை அழுத்தி விட்டுக்கிட்டு என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், நீங்க ஏதாவது பணம் கொடுத்து உதவணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட மொத்த ஆட்டிடியூடும் இங்க மாற ஆரம்பிக்குது. பணம் என்ன மரத்துல காய்ச்சிக்கிட்டு இருக்கா, உன்னால முடியல அப்படின்னா எதுக்காக உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ற, பணம் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை அவரை கேவலப்படுத்தி சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேக வேகமா சாமி பக்கத்துல போய் உட்காரு. அங்க ஒரு வயசான நபர் நிறைய குழந்தைகளுக்கு இந்த பேந்திரா அப்படின்ற ஒரு வேஷம் கட்டுற விழா இருக்கு இல்லையா, அது எதுக்காக கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஊருக்குள்ள செழிப்பா இருக்கிறவங்க ஏழைக்கு எதுவுமே உதவ மாட்டாங்க, அண்ட் கஷ்டத்துல இருக்கவங்கள பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்பதான் ஒரு கேரக்டர் உள்ள போந்து கடவுளோட அருளால ஏழை மக்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறாரு. பணம் அதிகமா வச்சிருக்கவங்க கிட்ட எடுத்து உதவ ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால கடவுள் அவருக்கு துணையா நின்றார் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த விழாவை நாம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அந்த குழந்தைங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த தயா நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நமக்கு ஒரு தேவை, அதாவது நாம கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா திருடுறது தப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ள விழ ஆரம்பிக்குது. ஸோ எந்த இடத்துல இவரை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த இடத்துல போய் கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வேக வேகமா அந்த ஊர் தலைவரோட வீட்டுக்கு போக அங்க நிறைய கற்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறாரு. ஏதாவது கிடைக்குமான்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஊர் தலைவருக்கு வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா அந்த கற்கள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு போய் பார்க்க பட்டன் இந்த சைடு ஹீரோவும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஏதாவது எடுக்கணும் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்திருப்பாரு. ஒரு பெரிய கல் மேல மஞ்சள் எல்லாமே பூசப்பட்டு துணியால மூடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். வேற வழி இல்லாம இது ஒரு பெரிய மேட்டரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை தூக்கிட்டு போக ஊர் தலைவர் வந்து பாக்குறாரு. அந்த கல்லை காணும். ஒரு மாதிரி டென்ஷனோட நின்றுகிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு அந்த ஆர்கியாலஜிஸ்ட் இருக்கா இல்லையா, அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ போக, காலையில தானே நீ பிரச்சனை பண்ணிட்டு போன, நீ மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்க, கதவு திறக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோவை உள்ள விடாம வெளியே நிக்க வச்சுக்கிட்டே இருக்க. இந்த மனுஷன் சார் நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் கூட உட்காந்து, சார் பழங்காலத்துல அதாவது இந்த கதம்பர்கள் பயன்படுத்துற லாங்குவேஜ்ல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த மனுஷன் குடிச்சுக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாம நான் இந்த வேலையில வந்திருப்பேனா, நீ வேணா ஏதாவது கூட நான் கரெக்டா படிச்சு காமிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி போதையில சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த மனுஷன் தான் கொண்டு வந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல் எடுத்து அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல இருக்க கதம்பர்களோட கன்னட லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சமா கிராக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லக்ஷ்மி ரகசியா அப்படின்ற ஒரு இடத்துல இந்த புதையல்கள் எல்லாமே, அதாவது கடம்பர்களோட புதையல்கள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த லக்ஷ்மி ரகசியா அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு அப்படின்றதுதான் தெரியல. இதை பத்தி கவுடா கிட்ட அந்த தயா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு மேல அந்த நபருக்கு தெரியல இல்லையா, பயங்கர போதையில வேற இருப்பாரு. எனக்கு தெரியல பாரு மயக்கம் போட்டு விழ. அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு அந்த புதையல் நம்மளோட கையில கிடைச்சது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. கட் பண்ண ஊர்ல 2 பூசாரிகள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னா இல்லையா, சாமி வந்து ஆடுவாரு. அந்த பூசாரி வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட பையன் நான் பாம்பேக்கு போய் செட்டில் ஆக போறேன், எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பிடிக்கல, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி அடமெண்டா நின்றுகிட்டே இருக்கு. அப்ப ஓடி வந்து பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. நம்மளோட பாட்டம் பூட்டன்ல இருந்து மொத்த சம்பிரதாயமும் இங்கதான் இருக்கு, இந்த ஊரை விட்டு நீ போக கூடாதுன்னு சொல்ல அந்த மனுஷன் கோச்சிக்கிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சாகணும் அப்படின்னு தாட்டோட கவுடா இருக்கா இல்லையா, ஒரு பெரிய ஆபீசரை சந்திக்கிறாரு. நீங்க தான் ஏதாவது பார்த்து பண்ணணும்னு சொல்ல ஒரு 2 மாசம் டைம் கூட உனக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் அங்க இருந்து அனுப்பி வைக்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட முதலாளியோட வீட்டுல இருந்து ஒரு பெரிய கல் எடுத்துட்டார். தெரியாம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போற மாதிரி, அதாவது இவரோட முதலாளியோட தோட்டத்துல வேலைக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. முதலாளிக்கும் கல்லு காணாம போயிடுச்சு. அதை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்ற தயக்கத்துல யாரை பார்த்தாலும் சந்தேகத்தோட நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, அவங்க ஒரு இடத்த தோண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். தயாவோட ஃப்ரெண்டு அந்த சைடு தான் தாண்டி வந்திருப்பாரு. என்னையா தோன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, புதையல் இருக்கு வரியாக கூட அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன அந்த விஷயத்த இந்த முதலாளி கேட்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேக வேகமா, அதாவது எதை பத்தியுமே யோசிக்க
யோசிக்காம வேக வேகமா அந்த இடத்துக்கு போய் நின்று அவங்கள உத்து பார்த்துக்கிட்டே புதையலா தோண்டிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு அது தெரிஞ்சாகணுமே அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏயா புதையல தோண்ட போறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சும்மா சொல்லி அமிச்சேன். மோப்ப முடிச்சு எதுக்கே இவ்வளவு வேகமா ஓடி வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட இந்த நபர் முறைச்சிக்கிட்டே போக அப்படியே கற்பனை ஏதாவது ஒன்று கிடைக்கும் அதை வச்சு நம்ம இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு முனைப்புல கவுட ஆளுங்களை வச்சு தோண்டிக்கிட்டே இருக்க ஹீரோவோட நண்பர் ஒருத்தர் வேகமா சைக்கிள்ல வந்துகிட்டே இருக்காரு. அது இவரை இடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சைக்கிள் இடிச்ச போர்ஸ்ல பக்கத்துல இருக்க ஏரிக்குள்ள போய் விழுந்துருச்சுன்னு இருக்கும். இதனால எவ்வளவு வேகமாயா வர கொஞ்சம் மிஸ் ஆயிருந்ததுனால என்னையும் போட்டு தள்ளியிருப்ப போலயே அப்படின்ற மாதிரி கவுடா பேசிக்கிட்டு அந்த சைக்கிளை எடுத்து கொடுக்கணும்னு ட்ரை பண்ண அந்த சமயத்துல தான் சைக்கிள் எடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு கல் கிடைக்குது. அதுல அந்த கடம்பர்களோட கன்னட லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது லக்ஷ்மி ரகசியா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதை பத்தின சில குறிப்புகள் அதுல எழுதப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட்டுன்னு தயாவோட லிங்க் பண்ணி பாக்குறாரு. தயாவை வேக வேகமா அன்னைக்கு ஒரு கல்வெட்டு கொடுத்த இல்லையா, அன்னைக்கு நான் போதையில இருந்ததால உங்ககிட்ட என்னென்னலாம் சொன்னேன் அப்படின்னு மறந்துட்டேன், அதை நீ சொன்ன அப்படின்னா இன்னைக்கு என்கிட்ட ஒரு கல்வெட்டு கிடைச்சிருக்கு, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரே சொல்றாரு சரி கொடுப்பவே அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்க அந்த சமயத்துலதான் அந்த லக்ஷ்மி ரகசியா அப்படின்ற ஒரு இடம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ரெண்டு குளம் சந்திக்கிற நடுவுல ஒரு கடம்பர் மரம் இருக்கும், அதுக்கு கீழே தான் இந்த புதையல் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஸோ இதை நம்ம தனியால தோண்ட முடியாது அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. முதல் வேலையா இவரோட டீம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஆபீசரோட டீம் இருக்கு, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாரம் லீவை கொடுத்து அனுப்பிவிட்டுட்டு தயா கிட்ட இவரோட டீம் ஒன்னத்தை ஃபார்ம் பண்ணி கொண்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அவர் அவரோட நண்பர்கள் கிட்ட போறாரு. கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாரு. கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு, அவங்க சொல்ற வேலையை பண்ணி கொடுக்கணும், ஸோ நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எதுக்காக போறாங்க அப்படின்ற விஷயத்த மறைச்சு ஒரு டீமை மொத்தமா ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ஊர் தலைவருக்கு தாங்கிட்டு இவங்க வேலை செய்யாம அந்த கவர்மெண்ட் ஆபீசருக்கு வேலை செய்ய போறாங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்னு சந்தேகத்துல இருக்கும்போது கற்பனை இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா வர இதுக்கு முன்னாடி அந்த ஊர் தலைவருக்கு செஞ்ச அதே வேலை தான் பள்ளத்து தோன்ற வேலை. இதனால முகம் சூழ்ச்சிக்கிட்டே இவர் கூட போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்தை தேடி அலையிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த சமயம் தான் ஃபாரஸ்ட் ஆபீசர் இருக்காங்க இல்லையா, அவங்க எதிரில் வராங்க. சார் நீங்க இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பெர்மிஷன் வாங்கலீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியாம, அதாவது கவுடாக்கு என்ன பண்ணுதுன்னு புரியாம, நேத்தே நான் ஆளுகளை அமிச்சேன் அவனுக்கு வர மறந்துட்டானுங்க போலையா, நீங்க வந்து வரி பண்ணிக்க வேணாம் சார், ஈவினிங் நானே வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், இப்போ ஈவினிங்ல கூப்பிட்டுக்கிட்டு அந்த கடம்பரோட ஏதாவது கல்வெட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருந்தேன்னு சொல்ல பெருசா எடுத்துக்காம உள்ள விட்டுடுறாங்க. இவங்க சுத்தி முத்தி இந்த ரெண்டு குளம் சந்திக்கிற ஒரு இடம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும் இல்லையா, அதை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோட நண்பருக்கு சின்ன வயசுல நாங்க இங்க சுத்தாத இடமே கிடையாது, நீங்க எந்த இடத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாதான் நான் அதுக்கு உதவ முடியும்னு சொல்ல ரெண்டு குளங்கள் சந்திக்கிற ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொன்னதோ இது தானே, இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அமானுஷமான ஒரு இடத்துக்கு போக அங்க ஒரு கதம்ப மரம் இருக்கும் அப்படின்றது எழுதப்பட்ட ஒண்ணு. அந்த மரத்தை தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள அப்படின்றதுனால பெருசா எடுத்துக்கல. வேகமா காத்தடிக்க ஆரம்பிக்க லைட்டா பயந்து போறாங்க. மாறி தெய்வங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளோட கிராமம் நம்பிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது உண்மைதான்டா, நம்ம இங்க இருந்து போயிடலாமாடா அப்படின்ற மாதிரி கூட்டத்துல இருக்க ஒருத்தர் சொல்லும் போது இவங்க யோசிக்கிறாங்க போகலாமோ, இந்த சத்தம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அந்த கவுடாவோட மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஸோ பயந்து போறாங்க. அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கற்பனை கவுடா முகத்தை எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு அன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல வந்துருச்சு, சரிப்பா மறுபடியும் போகலாமான்னு சொல்ல கூட இருக்க யாருமே, அதாவது தயா கூட இருக்க யாருமே வர தயாரா இல்ல. கடவுள் அங்க இருக்காங்க, நாம போனோம் அப்படின்னா உயிரோட வரவே மாட்டோம்னா எங்களால வர முடியாது, மன்னிச்சுடுடா அப்படின்ற மாதிரி சொல்லி நின்றுகிட்டே இருக்க இவர் பயங்கரமா கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வந்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டா அமையும்டா, பணத்தை வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணதை தவிர ஒரு வழி கிடையாதுன்னு சொல்ல சம்மதிக்கிறாங்க. மூணாவது தயா அப்படின்ற ஒரு நண்பன் இருக்கா இல்லையா, அவங்கிட்ட போய் அவனை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போக அவன் அவனோட காதலியோட பேசிக்கிட்டு இருக்கான். அவனோட காதலிக்கு பெங்களூர் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை, நிறைய ரிச்சான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது ஆசை. இது எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் நடக்க தான் போகுது, அது எல்லாமே கண்டிப்பா என்னால் உனக்கு நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அங்கிருந்து அவரை கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே இன்னொரு பக்கம் அந்த கவுடா இருக்கா இல்லையா, டிரான்ஸ்பர் கேட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தாரு. இப்போ கரெக்டான நேரத்தில் டிரான்ஸ்பர் வாங்கி போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஆயிடும், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்பர் கேட்ட நபர்கிட்ட போய் ஐயா டிரான்ஸ்பரை கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா, இல்ல டிரான்ஸ்பர் வரலன்னா கூட பரவாயில்ல, நான் இவ்வளவு நாள் வரைக்கும் கேட்டுட்டே இருந்தேன் எனக்கு கொடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த மனுஷனும் என்னையா நீ டிரான்ஸ்பரை நான் பாஸ் பண்ணிட்டேன், சரி கேன்சல் பண்ணா ஒரு 50,000 பணம் கொடு, அதை வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்ல ஓ வாங்குறதுக்கும் பணம் கேன்சல் பண்றதுக்கும் பணமா, எல்லாம் நேரம்டா அப்படின்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து போக கற்பனா தயா முதலாளியோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த கல் இருக்கையா அது யாருக்கும் தெரியாம அவரோட தோட்டத்துக்கு பின்னாடி போடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த அவரோட அப்பா பாக்குறாரு. ஏற்கனவே ஊர் தலைவர்
இந்த கல் எல்லாத்தையும் கொண்டு வா, நான் குடிக்க பணம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால இந்த கல்லை பாக்குறாரு, ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போய் காமிக்க அவர் தன்னோட கல் இங்க வந்திருக்கு அப்படின்ற ஆச்சரியத்துல நான் உனக்கு 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் கூட தரேன், இந்த கல்லை யார் இங்க கொண்டு வந்தா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல ஹீரோவோட பேர் அடிப்படை ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது கவர்மெண்ட் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா, அது கூடவே சேர்ந்து நீ திருடவும் ஆரம்பிச்சிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன், திருடின பொருளை நீ எடுக்கணும், அதாவது அந்த புதையலை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீ பல கனவுகளோட போகலாம், அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காது, அதை எடுக்கக்கூடிய ஒரே ஆள் நான் தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த விஷயத்தை தயாவோட நண்பர் கேட்டுட்டாரு. வண்டியை நிறுத்துறான். நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற அப்படின்றது பச்சையா தெரியுது, உண்மையா சொல்லல அப்படின்னா நான் உனக்கு உதவ மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் வேற வழி இல்லாம இவரோட நண்பர்கள் எல்லாரையும் உட்கார வச்சு இந்த புதையல எடுக்கிற மேட்டரை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவனுங்க எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. கடவுளோட புதையலை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம உயிரோட இருக்க மாட்டோம்டா, இது வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கடே, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சாக தாண்டா போறோம், இது எல்லாமே ஊருக்காரங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது, அதை எடுக்கிறது மூலமா நம்மளோட வாழ்க்கை மேம்பட போகுது அப்படின்னா அதை பண்றதுல என்னடா தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை கன்வின்ஸ் பண்ண அப்படியே அந்த கவுடாவை கூப்பிடுறாங்க. சார் உண்மைகள் எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிட்டேன், இதனால நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ண வேணாம், நம்ம 50-50 பேசியிருந்தோம் இல்லையா, உங்களோட 50% நீங்க மொத்தமா எடுத்துக்கோங்க, என்னோட ஷேர்ல இருந்து இவங்க எல்லாத்துக்கும் நான் ஷேர் பண்ணி கொடுத்துக்கிறேன்னு சொல்ல இந்த நபர் யோசிக்கிறார். சரி இவங்களோட உதவி கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்றதுனால சம்மதிக்க கட் பண்ணி எலுமிச்சை பழத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துக்கு இரவு நேரத்துல போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முன்னாடி வந்தப்போ பயங்கரமான காத்து, மூக்குல இருந்து ரத்தம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இல்லையா, இந்த வாட்டி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எலுமிச்சை மரத்தை உருட்டி விட ஆரம்பிக்கிறாங்க. அது எலுமிச்சை மரத்துக்கு ஏதாவது ஆகுதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க, ஒன்னும் ஆகல. சரிடா முன்னேறுவோம் அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. மிஷின்லாம் வச்சிருப்பார் இல்லையா இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், அது மூலமா தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் இடத்தை லாக் பண்றாங்க. அந்த இடத்துல தான் கண்டிப்பா புதையல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோண்ட ஆரம்பிக்க இவங்க நினைச்ச மாதிரியே அங்க ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று, அதாவது பெரிய பொட்டி ஒன்று கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். திறந்து பாக்குறாங்க, அதுல தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்ற எல்லா விதமான பொக்கிஷங்களும் இருக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்ததும் இவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம், நாம இது நாள் வரைக்கும் ஏழைகளா இருந்தோம், இனிமேல் பணக்காரங்களாக போறோம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அங்க இன்னொரு கேரக்டர் என்ட் ஆகுறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ ஊர் தலைவர் இருக்கா இல்லையா, இவங்களை மறைமுகமா ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு கன்னோட வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த புதையல் எனக்கான புதையல்பா, எங்களோட வம்சாவழியில இருந்தவங்க தான் இந்த புதையல் வச்சுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மித்து இருக்கு, அதனால உங்களுக்கு இதுல பங்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டி மிரட்டிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க ஒருத்தரும் கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. இத்தோட முடிவுல இந்த புதையல் எனக்கு தான், இல்ல இந்த புதையல் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க தயா உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. இப்படி நம்ம நாய் மாதிரி கத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே நமக்கு கிடைக்காம போயிடும். சோ இதுக்கு ஒரே வழி நம்ம எல்லாருமே இதை ஷேர் பண்ணி எடுத்துக்கிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஊர் தலைவரும் அந்த கவுடாவும் இருக்காங்க இல்லையா, லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா இப்போ வேற வழி கிடையாது, நம்ம ஒத்துப்போம், பின்னாடி இவனுங்களை தட்டி விட்டுட்டு நம்ம அந்த புதையல் எடுத்துப்போம், சரின்னு சொல்லியான்னு சொல்ல இவங்க சம்மதிக்கிறாங்க. சரி எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்க, ஷேர் பண்ணி எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதையலை தூக்கி நடந்துகிட்டே இருக்கும். இவங்களை சுத்தி பயங்கரமான கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு இவங்களை சுத்தி நடந்துகிட்டே இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகு. கண்டிப்பா இது கடவுள் தாண்டா, மாரியம்மா தாண்டா, இந்த புதையல் எடுத்துட்டோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால தாண்டா இது நடக்குது, முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி பயத்துல சுமந்துகிட்டு போய்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொட்டியை அவங்களால தூக்க முடியல. என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, நகர்ற மாதிரியே தெரியல, கடவுள் இதுல இருக்காங்கடா, இது நிரூபணம் ஆயிடுச்சு, நம்ம இங்கிருந்து ஓடி போயிடலாமாடா அப்படின்ற மாதிரி கூட்டத்துல இருக்க ஒருத்தர் பயந்து பயந்து சொல்லும் போது இவங்க இது நேரம் வரைக்கும் கஷ்டப்பட்டது இந்த பொட்டிக்காக தான், இதை இப்படியே விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி கவுடா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஊர் தலைவரும் நம்ம இதை பொட்டி எடுத்துட்டோம் இல்லையா, கடவுள் இதை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு, இதை தாண்டி இந்த பொட்டியை கொண்டு போகணும், அதாவது இந்த புதையல் அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பலி கொடுத்தாகணும்னா அதை கொடுக்காம தூக்க ட்ரை பண்ணதால தான் நம்மளால அதை தூக்க முடியல, உடனடியா ஆடு மாடு ஏதாவது ஒன்று பலி கொடுத்தாகணும்னு சொல்ல இப்போ அதை கொண்டு வர்றது சாத்தியமே இல்லாத ஒன்று. இதனால ஒன்று பண்ணலாம், இந்த இடத்துல இல்லை ஏதாவது ஒரு இடத்துல புதையலை ஒளிச்சு வச்சுட்டு நாளைக்கு நம்ம ஆட்டு மாட்டை பிடிச்சிட்டு வந்து ஒரு பலி கொடுத்துட்டு இந்த புதையலை எடுத்து போகலாம், ஏனையா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க பக்கத்துல தான் அந்த பூசாரியோட வீடு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். பூசாரியோட வீட்டுல லைட் எரிஞ்சதோ ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ பூசாரி வீட்டு பக்கத்துல நம்ம இருக்கோம், கரெக்டா மார்க் பண்ணி புதைச்சு வச்சுட்டு போயிடுவோம், நாளைக்கு இந்த சடங்குகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் இடத்துல புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண ஒரு இடத்துல அந்த 6 பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். யோசிச்சு பாருங்க, வெளியில பொட்டி நிறைய தங்கம் இருக்கு, யாருக்கா இருந்தாலும் தூக்கம் வராது இல்லையா, இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருத்தன் எழுந்து பார்த்தா கூட மொத்த பேரும் சந்தேகப்படுறானுங்க, நம்ம மொத்த பேரும் போய் ஷேர் பண்ணணும், எவனும் அசையக்கூடாது அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் படுத்துக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு இரவு ஊருக்குள்ள போய் ஒரு ஆட்டை புடிச்சிட்டு வந்துட்டானுங்க. அது எங்க புடிச்சிட்டு வந்தானுங்க அப்படின்றதெல்லாம் காமிக்கல, கரெக்டா மார்க் பண்ணாங்க இல்லையா, அங்க பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்கு. இந்த புதிய
புதையல் கிடைக்கிற அடுத்த கிழமை இந்த ஆடு உயிர் போகணும், இதனால நம்ம சடங்குகள் முடிஞ்சு போய் நம்ம இந்த புதையலை கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா செட்டிங்கா வச்சுட்டு புதையலை தோண்டிக்கிட்டே இருக்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வந்து காத்துக்கிட்டு. நேத்து இவங்க மார்க் பண்ண இடத்துலதான் இன்னைக்கு தோன்றானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நேத்து புதைக்கப்பட்ட புதையல் இன்னைக்கு காணாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். மொத்த பேரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. டேய், உங்கள எவனோ ஒருத்தன் தாண்டா ஆள் இல்லாத நேரமா பார்த்து இந்த புதையலை எடுத்துட்டு போயிருக்கணும், ஒழுங்கு மறந்தே உண்மையை சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பூசாயரோட வீட்டுல லைட் எரியுது, அது யூரின் போகணும் அப்படின்ற மாதிரி வெளியே வர ஓடி போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. வேற வழி இல்ல, இந்த புதையல் காலம் என்ன பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. நேத்து யாரெல்லாம் சஸ்பீசியஸான ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேக பார்வையிலே பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஹீரோவோட மொத்த போக்கஸும் தயா மேல போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் கரெக்டா ஒரு 7 மணிக்கு எழுந்திருப்பாரு, போய் ஒரு 8 மணிக்கு வாக்குல வந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் ஆளை காணாம போயிட்டாரு. யாருமே 1 மணி நேரம் காணாம போகல. அந்த டைம்ல நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த, இதுக்கு பின்னாடி நீ தானடா இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்டும் போது, உன்னோட ஒரு சொல்லுக்காக தானே நான் இந்த வேலைக்கு வந்தேன், நீ என்ன சந்தேகப்பட்டுட்டல, அன்னைக்கு நான் போனது என்னோட காதலியை பார்க்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான், மற்றபடி இவ்வளவு கீழ்த்தரமான வேலைகளை நான் பார்த்திருக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி ஹீரோ அவர் அசிங்கப்படுத்திட்டா இல்லையா. எனக்கு இந்த புதையல வேணாம், கிடைச்சது அப்படின்னா நீங்களே எடுத்துக்கோங்கடா, உன்னை நம்பி வந்ததுக்கு இது வேணும் இனவு வேணும் அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு அங்கிருந்து வேகமா போக ஆரம்பிக்க, இவர் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவரை சமாதானப்படுத்தலான்னு போக அந்த மனுஷன் இவர்கிட்ட அடுத்ததா பேசுற மாதிரியே தெரியல. இவர் இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம சோகத்துல இருக்க. அப்பதான் இன்னொரு நண்பர் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட போய் விசாரிக்கலான்னு போக அவரும் டென்ஷன் ஆயிட்டாரு. டே, எப்ப நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்களோ இதுக்கு மேல நான் கூட இருக்க விரும்பலடா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரணடைறேன்டா அப்படின்ற மாதிரி வேகமா போக ஹீரோ கடுப்பாக்குறாரு. யாரை தானே நான் அப்ப பேசுறது, அந்த புதையல் எங்க போச்சுன்னு குழப்பத்துல இருக்க, ஏன்டா ஆளுக்கு கோச்சிக்கிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. ஊருக்குள்ள கடவுளுக்கு நேர்ந்து விட்டு ஆட்ட காணோம் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை. ஊர் தலைவர் முதற்கொண்டு எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க. இவங்க பலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி திருடிட்டு வந்தாங்க இல்லையா, அது இந்த ஆடுதான் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. பூசாரியோ கடவுளுக்காக நேர்ந்து விட்ட ஆடு காணாம போயிருச்சு, அவனோ திருடிட்டான், இது கெட்ட சகுனமா இருக்கு, மாறி இதை ஏத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. ஊர் தலைவர் அந்த ஆடு இல்லைன்னா வேற ஆடை வெட்டிக்கலாமேன்னு சொல்ல இவர் மறுக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால வேற வழி இல்லாம இவனுங்க அந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இங்கதான் அந்த ஆடு எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கும். அதை கண்டுபிடிச்சு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு ஊர் மக்கள் எல்லாரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த மாரி அப்படின்ற தெய்வம் இருக்கு இல்லையா, காட்டுக்குள்ள வாழ்றதா இருக்குமே, அந்த காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். மக்கள் பயந்து போறாங்க. ஹீரோட நண்பர் இருக்காரு, அதாவது கோச்சிக்கிட்டு போனாரு தயா, அந்த நம்பர் கேட்கிறாரு. அவரோட அப்பா கேட்கிறாரு. அவரோட அப்பா மாரி தெய்வம் அலறல் சத்தம் கேக்குது, இதுக்கு மேல வெளியே இருக்க வேணாம், உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக, இதுக்கு அடுத்த நாள் காலையில தயா தூக்கில இடப்பட்ட நிலையில ஒரு மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோக்கும் அவரோட நண்பருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர சோகத்துல என்ன பண்ணதுன்னு தெரியாம மனசு ஒடிஞ்சு போயிருக்காங்க. நான் அவனை ஆஷா பேசி தீட்டு இருக்க கூடாதுடா, நான் சந்தேகப்பட்டதாலதான் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது, ஆனா அவன் தற்கொலை பண்ணிப்பா அப்படின்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. தயாவோட காதலையோ அங்க நின்று அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க. ஊர் தலைவரும் கவுடாவும் என்ன பண்ணதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. சோ இதுல இன்னும் மொத்த பெரிய கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இவங்க புதையலை கண்டுபிடிச்சாங்க, ஆனா காணாம போயிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதோ அவர் ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. புதையலுக்காக கூட இருக்கவனை கொலை பண்ணிட்டு நாடகமாட ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என் சர்வீஸ்ல நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தரேன், அந்த புதையலை கொண்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு 50%, நீங்க எல்லாரும் சேர்ந்து 50% எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா இதை ஊர் மக்கள் கிட்ட சொல்லி உங்க எல்லாரையுமே சாகடிச்சிருவோம்னா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக. அவன் கிடக்குறான். முதல் வேலை அந்த புதையலை நமக்கு தேடுறது தான். அந்த புதையல் மட்டும் கிடைச்சது அப்படின்னா நம்ம இவனெல்லாம் அப்புறமா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃபேமிலியில 20 நாள் தான் இன்னும் கல்யாணத்துக்கு இருக்கு. பணத்துக்கு என்ன பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு பயம். இந்த சைடு ஊர் தலைவரும் ஹீரோட ஆளுங்களும் சேர்ந்து ஆடை தேடுற, அதாவது காணாம போற ஆடை தேடுற அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு அந்த புதையலை எப்படி தேடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இவங்க புதையலை ஒளிச்சு வச்சுட்டு வந்தது அந்த பூசாரியோட வீட்டு பக்கத்துல. அன்னைக்கும் பூசாரி யூரின் போகணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்திருப்பாரு. மேபி அவர் ஏன் இந்த புதையலை பார்த்துக்க கூடாது, அவர் இதை எடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற கோணத்துல யோசிக்க. ஊர் தலைவரும் சரிடா, அவனை நீங்க முழு நேரமா ஃபாலோ பண்ணுங்க, ஏதாவது கிடைச்சது அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கடான்னு சொல்ல ஹீரோவோட சேர்ந்து அவரை முழு நேரமா பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷன் மட்டன் கடைக்குள்ள போக கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. புதையல் அந்த ஆள் கிட்ட தான்டா இருக்கு, கடைக்கெல்லாம் போய் ஆட்டெல்லாம் வேலை பேசிட்டு வந்திருக்காரு, ஆட்டை பலி கொடுத்து புதையல் எடுக்க போறாரா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு அப்படின்றது. ஸோ அவரை விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி வேகமா அவரோட வீட்டுக்கு போக. அப்போ இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா அந்த மனுஷன் வேற ஒரு ஃபங்க்ஷன்
எனக்காக இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கினார் அப்படின்றது. இதனால தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து போகலாம் ட்ரை பண்ண. பூசாரி இவ்வளவு தூரம் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க பாரு சொல்ல. இவங்க காணாம போனது ஒரு பித்தளை குடம், அதை கண்டுபிடிச்சு தர முடியுமான்னு கேட்க இவர் தாயெல்லாம் போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அது வெறும் குடம் கிடையாது, அதுக்குள்ள நிறைய காயினெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்கய்யா, அதை எடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமாயான்னு கேட்டு பார்க்க அது என்னால சொல்ல முடியல, ஆனா அது இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்ஷனை கையை காமிச்சு அனுப்ப அவங்க அந்த டைரக்ஷனை நோக்கி தேடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்படியே கட்பா நைட்டு காமிக்கிறாங்க. மூணாவது நண்பர் ஹீரோ கூப்பிடலான்னு போக ஊருக்குள்ள ஏற்கனவே அந்த மாரி தெய்வம் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்குன்னு பார்த்து மாரி தெய்வம் அலற மாதிரி காட்டுக்குள்ள இருந்து சத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு. வீட்டுல இருக்கவங்க இந்த நபரை போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தடுத்து நிறுத்திடுறாங்க. இதனால டே புதையல் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காதுடா, இந்த பயத்துல நீ இங்கே இருந்து கூட அப்படின்ற மாதிரி அவரை விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே சலங்கை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு உருவம் ஊரை சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஹீரோவோட மூணாவது நண்பர் இருக்காலே வராம போனாரு, அவர் எழுந்து ஜன்னல் வழியா பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு சலங்கை போட்ட எருமை மாடு அங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. இதை ஊர் மக்கள் நிறைய பேர் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில கடவுள் நம்மளோட ஊருக்குள்ள இறங்கிட்டாங்க. ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க அந்த எருமை மாடு இருக்கு இல்லையா, அதுவும் கடவுளோட வாகனம் தான் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பூசாரி சொல்லிக்கிட்டே இருக்க ஊர் மக்கள் பயந்து போறாங்க. ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்கு, இதுல இது வேறையா, இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு பூஜை நடக்க ஆரம்பிக்குது. அந்த பூஜையில சாமி வந்து ஆடுவாரு. அவர் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஓடிக்கிட்டு ஒரு பெரிய பள்ளம் தோண்டாங்களே புதையல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பள்ளத்துக்கிட்ட நிக்க இங்கே ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத ஊர் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. கடவுளால பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்க கதம்பர்களோட புதையலை யாரும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால கடவுள் பயங்கர உக்கிரமா, அதாவது பயங்கர கோபமாயிட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே அப்படின்ற மாதிரி பூசாரி ஊர் மக்களும் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இதுல இன்வால்வ் ஆன எல்லாருக்குமே பயமா இருக்கு. ஊர் தலைவரும் இதுல இன்வால்வ் தான் இல்லையா, இதனால இந்த விஷயத்த பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கா இல்லையா, உங்களுக்கு கொடுத்த ஒரு வார டைம் முடிஞ்சு போயிடுச்சுடா, ஒண்ணு அந்த ட்ரெஷரை கொடுங்க, அதாவது அந்த புதையலை கொடுங்க, இல்லைன்னா ஊர் மக்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வேகமா ஊர் மக்கள் கிட்ட சொல்லலான்னு போக ஹீரோ கடுப்பாக்குறாரு. உண்மையிலே அந்த புதையல் எங்க கிட்ட இல்ல, உனக்கு இது எவ்வளவு சொன்னாலும் புரியாதாடா அப்படின்ற மாதிரி அவரை கட்டி போட்டு வச்சிடுறாங்க. புதையல் கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கே இரு அப்படின்ட்டு ஒரு முனைப்புல கட் பண்ண ஹீரோட ஒரு நண்பர் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அவரோட கனவுல இந்த ஊர் தலைவர் இருக்கா இல்லையா, அவர் தனிமையில புதையல் எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியும் இதை இவங்க 3 பேரும் பாக்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. பட்டுன்னு 3 பேரையும் கொலை பண்ணிட்டு ஊர் தலைவர் புதையல் எடுத்துக்கிட்டு போக பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறார். சோ இந்த கனவு எல்லாமே கடவுளால தான் வந்துகிட்டு இருக்கு, கடவுள் தான் இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் கிட்ட உண்மையை சொல்லுன்னு போக ஹீரோவோ அவரோட ஆளுங்களும் தடுத்து நிறுத்துறாங்க. இந்த விஷயங்களை வெளியே சொல்றதால நமக்கு தான் பெரிய ஆபத்து இருக்கு, அந்த புதையல் நம்ம கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அந்த புதையலே காணாம போயிடுச்சாடா அப்படின்ற மாதிரி அவரை சாந்தப்படுத்த அந்த சமயத்துல தான் தயா, அதாவது இறந்து போன நபர் இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். ட்ரெடிஷனல் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா, அந்த டான்ஸ் ஆடி பல ஊர் மக்கள் முன்னாடி இவங்க ஜெயிக்கணும் அப்படின்றது அந்த ஆசையா இருக்கும். ஸோ அந்த ஆசைக்கு இவங்க நிறைய மேக்கப் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வெளியூர்ல போய் பயங்கரமான நடனங்கள் எல்லாத்தையும் ஆடிக்கிட்டே இருக்கு. பட் ஹீரோக்கு தயா கண் முன்னாடி நிக்கிற மாதிரியும் நான் என்னடா பண்ண என்ன கொண்டுட்டீங்களடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்க பயந்து போறாரு. ஆட்டத்தை நிறுத்துறாரு. ஊர் தலைவரும் உங்களை நம்பி இங்க வந்த பாடுறா, என்ன அடிச்சுங்களோட நாங்க இருந்து கிளம்ப இவர் தனிமையில உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க அந்த சமயத்துலதான் தயாவோட காதலி பர்கா போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்றாங்க அப்படின்றத கவனிக்கிறாரு. இவங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி பின் தொடர்ந்து போக அந்த புதையல் இருக்கு இல்லையா, அந்த புதையலை வச்சு இவங்க ஒரு கடையில கொடுக்குறாங்க அப்படின்றத நோட் பண்றாரு. புடுங்குறாரு. இது யார் உனக்கு கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க தயான்னு பேரை சொன்னது இவருக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அப்படியே கட் பண்ணா தயாவோட வீட்டை சுத்தி ஹீரோவை காமிக்கிறாங்க. நள்ளிரவுல ஏதோ ஒன்று நோண்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும், அப்படி நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அவரோட சில துணிகள் எல்லாமே கிடைக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த சில பொருட்கள் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரியும் நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த அந்த கவர்மெண்ட் ஆபீசர் இருக்காலே கவுடா அவர் கவனிக்கிறாரு. பெருசா எடுத்துக்காம அப்படியே விட கட் பண்ண ஹீரோட 2 நண்பர்களும் 2 நாளா ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கவுடா உள்ள போடுறாரு. டேய் எப்படிடா கிடைப்பான், அவன் தாண்டா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் போல, அவனை நேத்து கூட நான் அந்த தயாவோட வீட்டு பின்னாடி பார்த்தேன், எனக்கு என்னமோ அவன் தான் இந்த புதையல் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கான்னு தோணுது, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நான் சொல்றது நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க அவனை தேடி கண்டுபிடிக்கிறான்னு சொல்ல இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் தயாவோட வீட்டுல இரவு நேரத்துல ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கையும் களவுமா பிடிக்கிறாங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்க தயாவோட காதலியை கூப்பிட்டு வச்சு ஹீரோ ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அது மூலமா தயா தான் இந்த புதையல் எடுத்திருக்கா அப்படின்றதோ காதலி கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இறந்து போன என்னோட நண்பனை மறுபடியும் நான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ண விரும்பல, அதனாலதான் அந்த புதையல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வரலான்னு ட்ரை பண்ண, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அது கூடவே தயா
தயாவோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க அப்பதான் தயா கடைசியா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் கூட தான் வண்டியில ஏறி போனார் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு பர்டிகுலரா இவங்க சந்திச்சிருப்பாங்களே, அதாவது காதல் ஜோடி, அது எதுக்காக அப்படின்னா தயாவே உங்க காதலிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாங்க. வீட்டுல பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த காதல் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இந்த விஷயம் எல்லாமே ஹீரோ கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்கு. அந்த கவுடா தான் ஏதோ வந்து பண்ணியிருக்கணும்டா, அவனை நம்ம விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா போக அவர் டிரான்ஸ்பர் கிடைச்சி ஊரை விட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வேக வேகமா வண்டியை வழிமறிக்கிறாங்க. அவரை பலார்னு ஒரு அறை கொடுத்துட்டு, இதுக்கு பின்னாடி நீ தானடா இருக்க, அதனாலதான் நான் சொல்லாம கொள்ளாம போறேன் அப்படின்ற மாதிரி அவரை மிரட்டி கேட்கும் போது அந்த மனுஷனும் இதுக்கு பின்னாடி இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஒரு உயிரை கொண்டுதான் அந்த புதையல் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது, பல தேவை எனக்கு இருக்குதாண்டா, அது உங்களை கொலை பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற என்னெல்லாம் எனக்கு கிடையாதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க மன்னிப்பு கேட்கறாங்க. கட் பண்ணா ஊருக்குள்ள எல்லாருமே மாரி தெய்வத்தை வணங்குறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. மாரி தெய்வம் வந்து அந்த பூசாரி மேல ஆடிக்கிட்டே இருக்க இவங்க இதுக்கு மேல நம்ம பண்ண தப்ப எல்லாம் சொல்லாம இருந்தா அது பெரிய இஷ்யூ ஆயிடும் அப்படின்ற மாதிரி தப்ப ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன புதையல அவங்க எடுத்தாங்க, புதையல் இப்ப இங்க இல்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. மாரி தெய்வமும் பயங்கரமா நடனம் ஆடிக்கிட்டே, நீங்க வச்சிருக்கிறது புதையல் கிடையாது, அதை எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு வந்தாலும் அதை தொடும் போது உங்களுக்கு புரிவது எல்லாமே அது ஒரு மாயை அப்படின்றதா, அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸ்காரர் அடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர், அவரும் அங்க வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சாமி வேகமா ஓடிக்கிட்டு அந்த சாமியோட வீட்டுல போய் நிக்க அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நமக்கு காத்துக்கிட்டு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த பூசாரியோட பையன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாம்பேக்கு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான்லாம் போட்டிருப்பாங்க. அவன் தான் இதுக்கு பின்னாடி இன்வால்வ் ஆயிருக்கா. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவங்க புதையில புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த அவன் பார்த்துட்டான். ஸோ யாருக்கும் தெரியாம அந்த புதையில எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கூடவே தயாவோட காதலி இருக்காங்க இல்லையா, அவங்க தயாவை காதலிக்கலாம் கிடையாது, சும்மா நடிச்சிருப்பாங்க. அதுவும் படத்துக்காக தான் நடிச்சிருப்பாங்க. உண்மையான காதல் இவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடி போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் கொஞ்சம் கொஞ்சமா புதையல் எடுத்து செலவு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தயாவோட பேரை சொன்னது எல்லாமே போய் இது எல்லாமே ரிவீல் ஆகி முடிகிற அந்த சமயத்தில் ஒரு பலார்னு ஒரு அறை விழுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எல்லாமே அந்த புதையலை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஊர் தலைவர் இது எங்களோட ஊரை சேர்ந்தது, ஏதாவது ஞாபகார்த்தமா கொடுத்துட்டு போக முடியுமான்னு கேட்க மறுக்கிறாங்க. கவுடாவோ இவரோட டீம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க ஹீரோவும் தயாவோட காதலி கிட்ட இருந்து தங்கத்தை எடுத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்து இது உங்களோட ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க தலைவரேன்னு கொடுக்க அந்த மனுஷனும் இப்ப தெரிஞ்சிட்டாரு, உன்னோட தங்கச்சியோட கல்யாணம் 24 இருக்குல்ல, சரிவாட அதுக்கான வேலையை பார்க்கலாம், உங்க எல்லாருக்குமே சம்பளத்தை ஏற்றி தரண்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷமா கூட்டு போக கட் பண்ண இந்த சைடு கவுடா அவரோட டீமோட வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அவங்கள சுத்தி அந்த சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கவுடாக்கு என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்க ஒரு கல்லு வந்து விழ ஆரம்பிக்குது. திரும்பி பார்த்தா நிலச்சரிவு வேக வேகமாக இருந்து ஓட ஆரம்பிக்க மண் சரிவுல அந்த புதையல் அப்படியே மூடப்பட்டுருச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. கடவுளோட வாய்ஸ் ஓவர்ல இது புதையல் கிடையாது, இது எல்லாமே மாயை தான் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த சீரீஸை இதோட முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க.